அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜகவினர் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கண்டனங்களை எழுப்பி வரக்கூடிய சூழலில் அது தொடர்பாக பாஜக தற்போது தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. மகளிர் அமைப்பினர், பாஜகவினைச் சேர்ந்த மகளிர் அமைப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கோவையில் நேற்று கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். அதாவது நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் கோவை விமான நிலையம் பின்புறமாக இருக்கக்கூடிய ஆளரவமற்ற காட்டுப்பகுதியில் கோவை அவினாசி சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் கல்லூரியில் பயிலக்கூடிய முதுநிலை 1ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். 3 பேர் கொண்ட கும்பல் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த மாணவியுடன் இருந்த இளைஞரை சரமாரியாக அரிவாளால் தாக்கி தப்பி ஓடினர். அந்த அரிவாளால் தாக்கிய இளைஞர் மற்றும் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான இளம்பெண் என இருவரும் கோவை அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த தலைமறைவாகி இருக்கக்கூடிய 3 குற்றவாளிகளை பிடிப்பதற்காக 7 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில இன்று பிற்பகல் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று மாலை இந்த சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். அதேபோன்று நாளை காலை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பிற்கு இணங்க தற்பொழுது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பாஜக மகளிர் அணி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. பாஜகவினுடைய மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் இங்கு பாஜகவினர் சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்டோர் திரண்டு தமிழக அரசுக்கு எதிராகவும் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கோவை பொறுத்த வரைக்கும் மரியாதையான ஊர், பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்று பெயர் பெற்றிருந்த நிலையில கோவையில் நடைபெற்ற இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தற்போது நிலவி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் கோஷங்களாக வலியுறுத்தி தங்களது கோஷங்கள் கண்டனங்களை கையில் பதாகைகளாக எழுதி அவர்கள் பதாகைகளை கையில் தாங்கியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது பாஜகவினுடைய மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் பேசி வருகிறார். அதேபோன்று மகளிர் அணியும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில். அதேபோன்று ஆண் நிர்வாகிகளும் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நாளைய தினம் பாஜகவினுடைய அனைத்து தரப்பினரும் சேர்ந்து இந்த அடுத்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசுக்கு எதிராகவும் இந்த சம்பவத்தை கண்டித்தும் நடத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க பரிதா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.